10th standard unit 5 civics India's international relations இந்த லெசன்ல இருந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட் கொஷின், நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸை மட்டுமே நம்ம நோட் பண்ணால் போதுமானது. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு தி நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள், பூட்டான் டு த நார்த், பங்களாதேஷ் டு த ஈஸ்ட், மியான்மர் to the far east, Sri Lanka from southeast, and Maldives from southwest are the countries that are close to India, separated by the Indian Ocean. Write a short note on Strategic Partnership Agreement SPA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பேராகிராஃபில் இருக்க ஆன்சர். இந்தியா-ஆப்கான் ரிலேஷன் வாஸ் ஸ்ட்ரென்தன் பை தி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க இந்த எஸ்பிஏ அக்ரிமெண்ட்னால. SPA provides assistance to rebuild Afghan's infrastructure, institutions, agriculture, water, education, health, and providing duty-free access to the Indian markets. ஸோ இந்த SPA அக்ரிமெண்ட்டால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டியூட்ஸ் கட்டுறதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க நம்ம இந்தியா. அது மட்டும் இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்தாங்க இந்தியன் மார்க்கெட்ஸ். அங்கேருந்து ஏதாவது இறக்குமதி செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான கொஞ்சம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்தாங்க. இந்தியா ஹெல்ப் ஆப்கான்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சால்மா டேம் இன் தி ஹெரட் ப்ரொவின்ஸ். அவங்க வந்து ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேமோட பேர் வந்து சல்மா டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேம் கட்டுறதுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஹெரட் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல. India announced 500 scholarships for the children of the martyrs of Afghan security forces in school and college both in Afghanistan and in India. இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான்லையும் அந்த போர் சமயத்தில் உயிரிழந்த அவங்களுடைய குழந்தைங்களுக்கு 500 ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த போர் சமயத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூல்லையும் சரி காலேஜஸ்லையும் சரி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தாங்க. இந்தியாவில் சார்ந்தவங்களுக்கும் கொடுத்தாங்க, ஆப்கானிஸ்தான் சார்ந்தவங்களுக்கும் கொடுத்தாங்க. இந்தியா இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஆப்கானிஸ்தான் டு இம்ப்ரூவ் இட்ஸ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இந்த எஸ்பிஏ மூலயமா. இந்தியா இஸ் அட் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி ப்ரமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் அ consortium of public and private Indian companies has to be selected to make one of the biggest investment in the mining sector. அது மட்டும் இல்லாமல் மைனிங் செக்டாரில் ஆப்கானிஸ்தான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் நிறைய இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் பண்ணியிருக்கு. டு ஹார்னஸ் இந்தியா ஸ்போர்ட்ஸ் பொட்டென்ஷியல், இந்தியா ஹாஸ் பில்ட் கந்தஹர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸ்போர்ட்ஸ் இந்த இந்தியா ஆப்கானிஸ்தானில் வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்கு. கந்தஹர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியா கட்டியிருக்கு. India Self-Employed Women's Association imparts training on sustainable livelihood and to be self-reliant. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃப் ஹெல்ப் உமன்ஸ் அசோசியேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்ஸும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. Thus India is contributing proactively to the development of Afghanistan in the form of monetary aids and funds. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண விஷயமாகவும் பணம் மூலியமாக தேவையான ஹெல்ப் எல்லாம் வந்து இந்தியா நிறைய பண்ணுச்சு ஆப்கானிஸ்தானுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்த எஸ்பிஏ மூலியமாக. தேர்ட் கொஷின், மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த நேம்ஸை மட்டுமே நம்ம குறிப்பிட்டால் போதுமானது. ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிரிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்கெல்லாம் தான் வந்து பிரிக்ஸுடைய மெம்பர் கண்ட்ரிஸ். What do you know about Kaladan Model Transit Transport அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் மியான்மர் அந்த பேராகிராஃபில் இருக்குது. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே பாருங்கள். இந்தியா இஸ் பில்டிங் தி Kaladan Multi Model Transit Transport, a road, river, port, cargo transport project to the link Calcutta to Sittwe in Myanmar. ஸோ இந்த கல்லடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரோடு, ரிவர், தட் இஸ் தண்ணியில் பயணம் பண்ணக்கூடிய அந்த ரிவர் வழியாகவும்
அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் போர்ட் இருக்குது. போர்ட்ன்றது அந்த ஹார்பர் ஷிப்ஸ் எல்லாம் வந்து போகக்கூடிய அந்த இடம். ஸோ ரோட், ரிவர், போர்ட் மூணுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இது. கார்கோ அப்படின்றது கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஸோ ஒரு கார்கோவை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் தான் இது. கொல்கட்டாவிலேருந்து சிட்வி, மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வி வரைக்கும் இது வந்து கனெக்ட் ஆகுது. A project aiming to connect Kolkata with Ho Chi Minh City on the South Sea. South Seaல Ho Chi Minh City, அந்த சிட்டியோட இது கனெக்ட் பண்ணுது for the transformation of an economic zone. இது எதுக்காக அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஜோனாக அது வந்து சேஞ்ச், அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக போகுது. வில் ஹாவ் அ ரோட் பாஸ் த்ரூ மியான்மர். ஸோ அந்த எக்கனாமிக் ஜோனுக்கு அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரோட் பாஸ் எடுத்துக்கிட்டு மியான்மர், கம்போடியா அண்ட் Vietnam and work on the first phase connecting Guwahati with Mandalay is currently underway. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சவுத் சீல இருக்கக்கூடிய ஹோச்சிமன் அதை போய் கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கே எக்கனாமிக் ஜோன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ரோட் பாஸ் எடுத்துகிட்டு அந்த ரோட் பாஸ் மூலிமா மியான்மர், கம்போடியா, வியட்நாம் போகிறாங்க. அண்ட் அங்கே தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாஹாத்தியையும் மண்டேலாவையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த ஒர்க் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம எழுதுனா போதுமானது. ஏன்னா கல்லடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் how do you access the importance of Chabahar agreement? Chabahar agreement உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5.3 இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற பேராகிராஃபில் இந்த கொஷின் கூட ஆன்சர் இருக்குது. A trilateral agreement called the Chabahar agreement was signed between India, Afghanistan and Iran. இங்கே trilateral சொல்கிறாங்க பாருங்கள். ட்ரைனா 3. ஸோ 3 நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் தான் வந்து இந்த Chabahar agreement. இந்த 3 நாடுகள் எது அப்படின்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான், which has led to the establishment of transit and transport corridors among 3 countries using Chabahar port. இந்த 3 நாடும் என்ன எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த Chabahar போர்ட் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் டிரான்சிட் பண்ணுறதுக்கும் 3 நாடுகளுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் இது. This port is seen as golden gateway for India to access landlocked markets of Afghanistan and Central Asia by passing Pakistan. ஸோ இந்த போர்ட் ரொம்ப முக்கியமான போர்ட்டுன்னு ஏன் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் கேட்வேவாக இருக்குது. ஏன்னா லேண்ட்லாக்டு மார்க்கெட்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த லேண்ட்லாக்டு அப்படின்னா என்னென்னா நிறைய நாடுகளுக்கு நடுவில் ஒரு நாடுகள் போயிட்டு இருக்கும். அந்த நாடை போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சீவேஸில் வந்து போக முடியாமல் இருக்கும். அதான் லேண்ட்லாக்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுற்றி நிறைய லேண்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரி லேண்ட்லாக்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதெல்லாம் லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட்லார்டு கண்ட்ரிஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த Chabahar போர்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பைபாஸிங் பாகிஸ்தான் வழியாகவும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், லிஸ்ட் அவுட் எனி 5 global groupings in which India is a member. எந்தெந்த உலக நாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் வந்து இந்தியா ஒரு மெம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. எனி 5 சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கிட்டா சப்போஸ் எக்ஸாமில் ஒன்று மறந்தாலும் இன்னொன்று ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ நேம்ஸ் மட்டுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய நேம்ஸ் மட்டுமே எழுதுனா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் போதுமானது. IBSA, BCIM, MGC, BIM, STEC, RCEP, EAS, GCC, BBIN, SCO. ஸோ இந்த நேம்ஸ் மட்டுமே எழுதுனா இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் போதுமானது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங், JIM? ஸோ அதோடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படிங்கிற பேராகிராஃபில் இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்குது. இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஜப்பான் அனௌன்ஸ்ட் இட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 30,000 Indian people in the Japan India Institute of Manufacturing, providing Japanese style manufacturing skill to enhance India's manufacturing industry base and contribute to Make in India and Skill India initiatives. So இந்த ஜிம் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து 30,000 இந்தியன் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. அதாவது ஜப்பான் டெக்னாலஜியை வந்து நம்ம இந்தியன் மக்களுக்கு
ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இதில் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கான்செப்ட்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In 2017, the first 4 gyms were started in the state of Gujarat, Karnataka, Rajasthan and Tamil Nadu. ஸோ 2017 4 இடத்துல ஜிம் வந்து ஓப்பன் பண்ணினாங்க. எங்கே அப்படின்னா குஜராத்தில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, ராஜஸ்தானில் ஒன்று, தமிழ்நாட்டில் ஒன்று. அண்ட் ஜேஇசி 2 Japanese endowed courses in engineering colleges. அது மட்டும் இல்லாமல் என்ஜினியரிங் காலேஜஸில் ஜேஇசி அப்படின்ற கோர்சஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் ஆந்திர பிரதேஷ். இந்த கோர்ஸை வந்து ஆந்திர பிரதேஷில் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 3 India-Japan joint laboratories in the area of information and communication technology. ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 இந்தியா ஜப்பான் சேர்ந்து இருக்கக்கூடிய லெபார்ட்ரிஸை வந்து பில்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்காக பண்ணுறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதோட முக்கியமான எய்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த லெபார்ட்ரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது.